Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு 20 நிமிடம் ஆண்டவருடைய பாதத்தை அமர்வதற்காக வந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 இந்த கூட்டத்திற்கான சத்தம் இதுவே அல்ல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருக்காக ஒரே ஒரு செயல் எல்லாருமே செய்ய போறோம். Praise the Lord. Praise the Lord. ஒரு அடி அப்படி முன்னாடி வந்துருங்க. கடவுளுக்காக எந்த அளவுக்கு முன்னாடி வர முடியுமா? ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா ஒரு 1000 அடி உங்களை நோக்கி எடுத்து வைப்பார். வெட்கப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க. நீங்க தேர்ந்தெடுத்த இடம் உங்களுக்கான இடம் அல்ல, இறைவனுக்கான இடத்தை இப்பொழுது கொடுங்கள். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஆலய பீடத்தை நெருங்கி வாங்க, ஆலய பீடத்தை நெருங்கி வாங்க. வெட்கப்படாதீங்க. வெட்கம் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. முடியாதவர்கள் மட்டும் சீட்டில் உட்காந்துக்கிறங்க. மற்ற எல்லாரும் முடிந்தவர்கள் ஆலயத்தின் வெளிப்புறங்களில் இருக்கின்றவர்கள் எல்லாருமே உங்களுடைய கால்கள் ஆலயத்திற்கு உள்ள வரட்டும். ஆண்டவருடைய ஆவியினுடைய கோட்டைக்கு உள்ள வரட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நெருங்கி வாங்க. இடம் கேப் விடாதீங்க, அங்கங்க கேப் விடாதீங்க. எந்த அளவுக்கு நெருங்கி வர முடியுமோ உள்ள வாங்க, உள்ள வாங்க. நெருங்கி வாங்க, பக்கத்தில் வாங்க. பயப்படாதீங்க. நீங்க கடவுளுக்கு அருகில் வர்றீங்க, கடவுளுக்கு அருகில் வர்றீங்க. வெட்கம் உங்களை தடைப்படுத்தக்கூடாது, அசிங்கம் உங்களை தடுப்படுத்தக்கூடாது. இல்லை நான் ஃபேனுக்கும் கீழே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. உங்களுடைய உடலை, உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. சொஃபாஸ்டிகேட்டட் பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க, வசதிகளை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. கடவுளுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கருமையான ஆராதனை நேரத்தில் ஆண்டவரோடு பேச போகிறோம். யாரோடு பேச போகிறோம்? ஆண்டவரோடு பேச போகிறோம். Praise the Lord. Hallelujah. சத்தமா Hallelujah. Hallelujah. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இந்த ஒரு வார்த்தையை Praise the Lord Hallelujah சொல்றதுக்கு கூட யாருடைய வல்லமை வேணும்? யாருடைய வல்லமை வேணும்? தூய ஆவியினுடைய வல்லமை வேணும். தூய ஆவியினுடைய வல்லமை இருந்தா மட்டும்தான் என்னுடைய நான் கட்டவிழ்க்க முடியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னுடைய அசிங்கங்கள், அவமானங்கள் கட்டவிழ்க்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறிய ஒரே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று, மோசே நீ நின்று கொண்டிருக்கின்ற இடம் புனிதமானது. அப்ப அந்த புனிதமான இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த இடத்தின் வழியாக நீங்கள் ஆசீர்வாதமாக மாறப்போகின்றீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்க மட்டும் இல்லைன்னா அப்படின்ற பாடலை பாடும் பொழுது தெரியுதோ தெரியலையோ பாடல் குழுவினர்களோடு சேர்ந்து எல்லாரும் உற்சாகமா உணர்ந்து விசுவாச குரல் எழுப்பி பாடுவோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்படியே முழந்தால் படியிடுவோமா? தந்தையே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடன்
அவரை மட்டுமே உற்று நோக்கவும், அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை மட்டுமே உற்று நோக்கவும். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, அன்று மோசே உம்முடைய தெய்வீக திருமுகத்தை உற்று நோக்கியது போல பலிபீடத்தில் வீற்றிருக்கின்ற உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை, உம்முடைய தெய்வீக முகத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது எங்களுடைய முகம் ஆண்டவர் அன்று உம்முடைய தெய்வீக அருளாலும் ஆவியாலும் அவரை நிரப்பியது போல இதோ இந்த தெய்வீக பலிபீடத்தின் முன்பாக நிற்கின்ற மக்களையும் குடும்பங்களையும் ஆண்டவரை உம்முடைய அருளாலும் ஆவியாலும் ஆசையாலும் நிரப்பி வழி நடத்திட வேண்டும் என்பதற்காக எம்மவர்களையும் அகில உலக மக்களையும் உமக்கு காணிக்கையாக இந்த தெய்வீக பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனே. எல்லாவித தீங்கில் இருந்தும், தீய நாட்டங்களில் இருந்தும், தீய ஆவியினுடைய பிடிகளில் இருந்தும், கவலை கண்ணீர்களில் இருந்தும், தடைகளில் இருந்தும், இடையூறுகளில் இருந்தும், இன்னல்களில் இருந்தும் ஆண்டவரே இம்மக்களை காத்து வழி நடத்திட வேண்டும் என்பதற்காக இவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உடைய தெய்வீக பிரசன்னம் இவர்கள் முன்பும் பின்பும் இடமும் அவளமும் மேலும் இங்கிலும் இருந்து தாங்கி வழி நடத்திட வேண்டும் என்பதற்காக எல்லாவித தீங்கில் இருந்தும், தீய ஆவிகளின் பிடிகளில் இருந்தும், விபத்துகளில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும் இம்மக்களை காத்து வழி நடத்திட வேண்டும் என்பதற்காக அந்தோனியாரினுடைய அரவணைப்பிலே வைத்து பாதுகாக்கின்ற செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இதோ இந்த தெய்வீக பலிபீடத்தில் இருந்து முன்பாக இவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் புனித அந்தோனியாரின் வழியாக இவர்களோடு உடனிருந்து வழிநடத்துகின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாக எம்மவர்களையும் இவர்களின் குடும்பத்தையும் இவர்களின் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார். வல்லமையுள்ள பிதாவே, நீரே வழிநடத்தும், நீரே ஆளுகை செய், நீரே பொறுப்பு எடுத்துக் கொள்வீராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு 2 நிமிடம் அமர்வோம். 2 நிமிடம் அமர்வோம். Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். Hallelujah. 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 இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்துல எப்ப இருந்தாலும் வார்த்தைகளால நம்ம உந்தப்படணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இன்னைக்கு அருமையான ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா? எந்த நபரும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் 2 தலைவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? செல்வத்திற்கும் கடவுளுக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? பணி செய்ய முடியாது இல்லையா? ஆண்டவர் திறமையான வார்த்தையை ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நேற்றைய தினத்துல பார்த்தோம், அந்த இளைஞன் மனம் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் அதற்கு என்ன சொல்லுகிறார்? கட்டளைகளை கடைபிடி. ஆண்டவரே நான் அனைத்தையும் கடைத்து பிடித்து விட்டேன், இருப்பினும் என்ன சொல்றார்? என்னமோ உன் சொத்துக்களை எல்லாம் உன் செல்வங்களை எல்லாம் கொடுத்துடு. Praise the Lord. Hallelujah. அதே அந்த வாசகத்தினுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு அருமையான வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளை சிந்திப்பதற்கு சீராக்கு 11வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை படிச்சோம் அப்படின்னா அருமையான ஒரு வார்த்தை. அதே சீராக்கு எடுத்துக்கிறீங்க, கையில் எடுத்துக்கிறீங்க. கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? யார்ட்டையும் இல்லை. யார்ட்டையுமே பைபிள் இல்லைங்களா? பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்து படிங்க, பரவாயில்ல. சீராக்கு 11:22 ஆண்டவர் 2 அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார், பரிசை கொடுக்கிறார். அது என்ன பரிசு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானிக்க போகின்றோம். Praise the Lord. Hallelujah. 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 இங்க இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க Hallelujah. தெரியுதா? நீங்க இங்க இல்ல. கடமைக்கு Praise the Lord சொல்லாதீங்க, கடமைக்கு Hallelujah சொல்லிடாதீங்க. நான் என்ன வார்த்தை சொல்றேன்னு தெரிஞ்சு சொல்லணும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எடுத்து படிங்க. ஆண்டவரின் ஆசியே எடுக்கலையா? 11வது அதிகாரம் 22வது வசனம் நானே படிச்சிடறேன். ஆண்டவரின் ஆசியே இறை பற்றுள்ளோருக்கு கிடைக்கும் அருமையான பரிசு அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த இடத்துல குழும இருக்கிறீங்க அப்படின்னா யாருடைய நாமத்துல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் மத்தேயு 18:20 ஆண்டவர் சொல்லுகின்றார், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் குழும இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன். அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிசு உண்டு. என்ன பரிசு? இறைவனுடைய ஆசீர். இறை பற்றுள்ளோருக்கு இறைவனுடைய ஆசி விலைமதிப்பில்லாத பரிசு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இறைவனுடைய ஆசீர் உங்களுக்கு ஒரு பரிசு. இறைவன் கொடுக்கின்ற அருள், இறைவன் கொடுக்கின்ற ஆசி, இறைவன் கொடுக்கின்ற ஆவி
இது ஆசீர்வாதம் தருகின்ற பரிசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை அதே சீராக்கு 51:22 எடுத்து படிச்சாலும் அங்கும் ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நாக்கு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இல்லாதவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இல்லையா? ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார். எதற்கு? ஆண்டவரை போற்ற, ஆண்டவரை புகழ, ஆண்டவரோடு பேசுவதற்கு அந்த நாவை அற்புதமான பரிசாக கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பரிசு பார்த்தோம், ஆண்டவருடைய ஆசி யாருக்கு? இறை பற்றுள்ள மக்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் எதை கொடுக்கிறார் பரிசா? நாவினை பரிசாக கொடுக்கின்றார். நான் இறைவனை புகழ்ந்து, நான் இறைவனை போற்ற, நான் இறைவனோடு பேசுவதற்கு எனக்கு அந்த அருள், அந்த ஆசி எனக்கு பெரிய பரிசு அப்படின்னு சொல்றார். அப்ப நான் செல்வத்தை பரிசாக எடுத்துக் கொள்ளுகின்றேன், இந்த உலக மாயைகளை பரிசாக பார்க்கின்றேன் என்றால் எனக்கு ஆசீர் என்ற பரிசு, சொல்லுங்க, ஆசீர் என்ற பரிசு கிடைக்காது. பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் அருமையாக சொல்லி முடிச்சிடுறாரு. நம்ம அனைவருக்குமே எது தாய் நாடு? விண்ணகமே தாய் நாடு. அப்ப இந்த பரிசை நான் உரிமையாக்கி கொள்ள, விண்ணகத்தை என் தாய் நாடாக்கி கொள்வதற்கு யாருடைய ஆசி எனக்கு அவசியம்? ஆண்டவருடைய ஆசி எனக்கு அவசியம். அப்ப எனக்கு இறைவன் அற்புதமான நாக்கை பரிசாக கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த நாவினால் இப்ப எல்லாரும் முழந்தால் படிடுவோம், அப்படியே முழந்தால் படிடுவோம். எல்லாருமே வெட்கப்படாதீங்க. கடவுள் நாவினை பரிசாக கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த நாவினை கொண்டு அவரை உணர்ந்து பாடுவோம். ஆண்டவரே நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா நான் இல்லை, அவர் அன்றி ஒரு அனுபவம் அசையாது. கடவுளால் எல்லாம் இயலும், அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. அவரால் எல்லாம் முடியும். நீ கேட்ட நம்பிக்கையோடு கேட்கிற அப்படின்னா நீங்களும் கிடைக்கும். 12 ஆண்டு இரத்தப்போக்குடைய பெண் ஆண்டவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் போதும் என்ற அந்த நம்பிக்கையின் கரம் கொண்டு தொட்டால் அல்லவா ஆசீரை பெற்றுக் கொண்டால், பூரண சுகமடைந்தால். இல்லையா? சக்கையு குட்டையா இருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு ஒதுங்கி நிக்கல, மரத்தின் மீது ஏறுகின்றார். அந்த ஆர்வம் நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் இயேசுவின் ஆசீரை பெற வேண்டும். ஆண்டவர் அருமையா சொல்லுகின்றார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்னைக்கு உங்களுக்கு மீட்பு உண்டாகணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு அருளையும் ஆசீரையும் பெற்றுத்தரும். அப்ப நம்பிக்கையோடு வாஞ்சையோடு, அப்பா இதுதான் நான், இதுதான் என்னுடைய குடும்பம். இல்லையா? நீங்க இல்ல அப்படின்னா நான் இல்ல. இல்லையா? அருமையான பாட்டு. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நினைச்சு பாருங்க. இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சு, எத்தனையோ கோடி மக்கள், எத்தனையோ பேர் வீட்டை விட்டு வெளியே வர விடாமல், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அடியெடுத்து வைக்க முடியாமல் எத்தனை கோடி மக்கள், உடலை தொட முடியாமல், உறவினர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், இறந்த போது அவர்களை கட்டி அழுது என்ன செய்ய முடியல, தன்னுடைய துக்கத்தை தெரியப்படுத்த முடியவில்லையே, அந்த அளவுக்கு அவர்களை அள்ளிக்கொண்டு சென்றது இந்த கொடிய கொள்ளை நோய். ஆனாலும் நீங்களும் நானும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இடத்தில் அற்புதமாக இறைவனுடைய தெய்வீக திருமுகத்தை பார்ப்பதற்கு அந்த ஆசீரையும் அருளையும் தந்திருக்கின்றார் என்றால் நினைச்சு பாருங்க. ஆண்டவரே நீங்க இல்ல அப்படின்னா நான் தொல்ல, என் குடும்பத்துக்கு தொல்ல, என்னுடைய இல்லத்திற்கு தொல்ல, என்னுடைய பங்கிற்கு தொல்ல, என் நாட்டிற்கு தொல்ல, என் வீட்டிற்கும் தொல்ல. அப்ப உணர்ந்து பாடி பாருங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா, எல்லோரும் சேர்ந்து உணர்ந்து, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன்,
செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாது. இங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லைனா. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நான் மறந்து போயிருந்த ஆண்டவரே, இன்று மண்ணோடு மண்ணாக மக்கப்பட்டு ஆண்டவரே மண்ணோடு மண்ணாக மாண்டு போயிருந்திருப்பேன். உம்முடைய அருளையும் ஆசீரையும் எனக்கு தந்து நான் பிறந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை என்னை பாதுகாத்து வழிநடத்தி இன்று வரை ஆசீர்வதித்து உயிரோடு வைத்து இருக்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல். நான் எங்க போவேன், யாருக்கிட்ட போய் அழுவேன் சொல்லி பாருங்க. இயேசுவே, யாரிடம் போய் அழுவேன், எப்போது எதை யாரிடம் என்ன செய்ய நம்பி சொல்ல முடியவில்லையே என்ற அந்த ஆழ்ந்த வருத்தங்கள் எல்லாமே ஆண்டவர் எல்லாம் இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கின்றேன் என்று சொல்லி, உம்முடைய தெய்வீக பாதத்தில் இறக்கி வைக்கின்றேன் என்று சொல்லி, என் குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் வேதனைகளை, என் துன்பங்களை, துயரங்களை, கவலைகளை, கண்ணீரை ஆண்டவரை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அப்பா என் தெய்வமே, என்னை பாதுகாத்து வழிநடத்துகின்ற என் அருமை நேசரே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. எல்லாவித விபத்துகளில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும், இன்னல்களில் இருந்தும், கொடிய கொள்ளை நோய்களில் இருந்தும் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்துகின்ற தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இன்றளவும் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் தொழிலை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் கணவரை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் மனைவியை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் பெற்றோர்களை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் பங்கை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் நாட்டையும் என் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதித்தீரே நன்றி என்று சொல்லி, அப்பா இனி வரும் நாட்களில் ஆண்டவரை உம்முடைய தெய்வீக அருளும் ஆசீரும் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தீய சக்திகளிடமிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காத்து வருகின்ற செயலுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி நல்லவரே, நன்றி போதுமானவரே, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி மூவரு தெய்வா, நன்றி 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 நன்றி. எல்லோரும் நன்றி சொல்லுங்க. அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி, என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி இயேசுவே என்று சொல்லுகின்ற உதடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்னை நன்றி செலுத்த இந்த நேரத்திற்கு அழைத்து வந்த தெய்வம் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் உமக்கு கொடான கொடி நன்றிகள் என்று சொல்லுவோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி நல்லவரே, நன்றி போதுமானவரே, நன்றி ராஜான்னு சொல்லு. எல்லாரும் வாய்ந்திருந்த நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 சொல்லி பாரு. அப்பான்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லு, வார்த்தையோடு சொல்லு, நம்பிக்கையோடு சொல்லு. இயேசுவே 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 எல்லாம் சத்தமா ஆண்டவரேன்னு கூப்பிடு. உன் தகப்பன, உன் அப்பாவ, உன்னை பாதுகாப்பவர, உன்னை வழிநடத்துகின்ற தெய்வத்தை இயேசுவேன்னு சொல்லி பாரு. அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க எப்பான்னு சொல்லுகின்ற ஒவ்வொரு உதடுகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு இதயத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை உள் சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் நேசத்திற்கானவர் தொட்டு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்குகின்றது, உன்னுடைய நம்பிக்கை நீ வாந்தையோடு எழுப்புகின்ற ஜெபங்கள் கேட்கப்படுகின்றது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீர் எந்த கவலையோடு கண்ணீரோ
இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த தெய்வமே நன்றி சொல்லி நன்றி 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 இயேசுவே நன்றி தகப்பனே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க ஆலய விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படட்டும். ஆலய விளக்குகளை அணைத்திடுங்க. அங்கங்க இருக்கிறவங்க ஆலய விளக்குகள் அணைத்திடுங்க. விடத்தில் மட்டும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நோக்கி இருக்கின்ற விளக்குகள் இருக்கட்டும். யாரெல்லாம் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை தாங்கி வருகின்ற பொழுது யாரெல்லாம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு தொடுகின்றீர்களோ நிச்சயம் ஆசீர்வதிப்பார் உங்களை இறைவன். யாரெல்லாம் வாஞ்சையோடு அப்பான்னு சொல்லி உங்களுடைய கவலைகளோடு கண்ணீரோடு பாவமா இருக்கலாம், பாவியா இருக்கலாம், அசுத்த உதடுகளை கொண்டவர்களாக இருக்கலாம், அசுத்த கரங்களை கொண்டவர்களாக இருக்கலாம், என் ஆண்டவரை நான் தொடுகின்ற பொழுது அசுத்தம் ஆசீர்வாதமாக மாற இருக்கின்றது என்பதை உணர்ந்து இயேசுவை நான் தொடுகிறேன், இயேசு என்னை தொடுக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அழுகணும்னு நினைச்சீங்கன்னா அத்தகைய அழுகையோடு ஆண்டவரை தொடுங்க, வேதனையோடு தொடுங்க, மன குமரல்களோடு தொடுங்க, மன இன்னல்கள் இடையூறுகளோடு தொடுங்க. அது ஆசீர்வாதமாக மாற்ற இருக்கின்ற தருணம் இது என்பதை உணர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் என்று பாடல் குழுவினர்களோடு பாடுகின்ற பொழுது இந்த புறக்கத்தில் இருக்கின்றவர்கள் இப்பக்கமாக திரும்பி, இந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்த பக்கமாக திரும்பி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை தாங்கி வருகின்ற பொழுது அவருடைய இறுதி ஆசீரை பெறுவதற்கு நாம் கடந்து செல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் செய்கின்ற தொழிலையும், பிள்ளைகள் படிக்கின்ற படிப்பினையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 விளக்குகளை அணைத்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்படி எழுந்து நின்று கடவுளுக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? நன்றியால் ஸ்துதி பாடு.